ஐ திங்க் அவங்க 2 பேரும் ஒரு halfway மீட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த ஒரு ஸ்டைல் மன்னன் மீட்ஸ் லைக் ஒரு செரிப்ரல் பர்சன். இனிமே எனக்கு என்ன ஒரு ஆசைனா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி டைப் காஸ்ட். பண்ண மாதிரியே அந்த கேரக்டர்ஸ் மறுபடியும் பண்றதுல எனக்கும் இஷ்டம் இல்லை, ஆடியன்ஸுக்கும் பார்க்கறதுக்கு போர் அடிக்கும். ஸ்வேதா அப்படிப்பட்ட கேரக்டர் தான். வெரி ஸ்மார்ட். ஸ்வேதா இஸ் டெஃபினெட்லி a very strong character. அண்ட் வேட்டையின் பொறுத்த வரைக்கும் யாரோட உங்களுக்கு காம்பினேஷன் இல்ல? அமிதாப் பச்சன் சாரோட. ஒருத்தர் மட்டும் தான் இல்ல. ஒருத்தர் மட்டும்தான் நான் சொல்லல. ஹோல் ஸ்டார் காஸ்ட், ரஜினி சார் மட்டுமே இல்லை, எவ்ரிபடி தடுக்கி விழுந்தா ஒரு பெரிய ஸ்டார் இருக்காங்க. பாத்பாசல் கூட எல்லாம் நடிக்க முடியறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். I still want to work with Vijay sir. I hope he doesn't stop acting. அது நிப்பாட்ட கூடாது அவரு. But obviously he's going to stop it. You think so? எனக்கு என்னமோ I still hope he won't. So it is definitely ரஜினி ஆடியன்ஸுக்கு வந்து என்ன தெரியும் அது எல்லாமே இதில் இருக்கு. பட் அதுக்கு தாண்டி கொஞ்சம் விஷயங்களும் இருக்கு. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி ஃபவுண்டேஷனும் இருக்கு. ஹாய், நான் விஜய் பரத். அண்ட் இன்னைக்கு என் கூட இன் கான்வர்சேஷன் வித் செலிபிரிட்டியில் இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கர டாஸ்லிங்கான ஆக்ட்ரஸ் அபிராமி மேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பரத், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். தேங்க்யூ. ஆக்சுவலி 2024 பேக் டு பேக்கில் வந்து எல்லாமே ஹிட்ஸ் உங்களுக்கு. ஸோ அடுத்து தலையதான் தொட்டுக்கணும், உட்டே இல்லை. இல்லை, அஃப்கோர்ஸ் அது வந்து தவிர்க்க முடியாது. பிகாஸ் அப்படியே மகாராஜாலும் ஸ்டார்ட் ஆகி பேக் டு பேக்கில் எல்லாமே வந்துட்டு சூப்பர் ஹிட்ஸ். அண்ட் இப்போ நம்ம வேட்டையனில் வந்து இருக்கிறோம். October 10th படம் வந்து ரிலீஸ் ஆகுது. எஸ். ஸோ இட்ஸ் பீன் லைக் அ லாங் ஜெர்னி. உங்களுடைய சினிமா கரியர் இட்ஸ் அ லாங் ஜெர்னி. பட் இப்போ தான் சூப்பர் ஸ்டாரோட இந்த படம் நடக்குது இல்லையா? 20 வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு அவரோட ஒர்க் பண்றதுக்கு. ஸோ அந்த மூமெண்ட் இன்னைக்கு நம்ம அந்த மூமெண்ட்ல இருக்கோம். பட் ஒவ்வொரு வருஷமும் நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்கல்ல? கண்டிப்பா வந்து அது ஆசையா தான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் நடிக்க வந்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருந்தது. அவரை மீட் பண்ண ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லியிருக்கேன், சார் உங்க கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவரும் சிரிச்சுட்டு டெஃபினெட்லி பண்ணுவோமா அப்படிதான் சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு போல. ஸோ அது கரெக்டா. இதே மாதிரி நான் வேற ஒரு இன்டர்வியூல உட்காந்து நான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அவரு கேட்டாரு, நீங்க எல்லாரோடையும் நடிச்சிட்டீங்க, ஒரு அளவுக்கு எல்லா மெயின் பிக் ஸ்டார்ஸ் கூட நடிச்சிட்டீங்க, ரஜினி சார் கூட எப்ப நடிக்க போறீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நானும் நடிச்சுட்டு தான் இருக்கேன், அவரும் நடிச்சுட்டு தான் இருக்காரு, அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொன்னேன். அது சொல்லி வித்தின் அபவுட் a week இந்த படத்துக்கான கால் வந்தது. Awesome. பட் ரஜினி சார் vouched you இல்ல for this film? அவர் சொன்னார் இந்த பொண்ணை போட்டா கரெக்டா இருக்கும்ட்டு. அவர் வந்து எஸ் அப்படின்னு சொன்னாரு. ஓகே. ஸோ ஹவு ஹாப்பி யூ வேர்? ஏன்னா கண்டிப்பா ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட் ரெஃபர், அதுவும் சூப்பர் ஸ்டார் சார் வந்து ரெஃபர் பண்றாரு அப்படின்றப்போ definitely it's a huge thing இல்லையா? Definitely. அது அவரே தான் எனக்கு சொன்னவும் செஞ்சாரு. இந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு யாரு காஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்தபோது உங்க பேர் வந்தது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அந்த பொண்ணோட ஹைட்டுக்கு அந்த பொண்ணோட ஸ்டாச்சருக்கு எல்லாம் இந்த கேரக்டர் நல்லா பண்ணுவாங்க, அவங்களே கூட்டு பாருங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்படின்ட்டு அவரே என்கிட்ட சொல்லும்போது இன்னும் அது நம்ம மேல வச்சிருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ், நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அன்பு, அதெல்லாம் தானே காட்டுது. வாட் a huge compliment அது. True. ஸோ டிஜே ஞானவேல் சார் பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு பெரிய மெசேஜோட தான் இருக்கும். 2 படம் தான் பண்ணியிருக்காரு. 2 படம் எல்லாமே சொல்ல கூட முடியாது. ஓகே, 2 படம். அண்ட் அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப ரீசெண்டா வந்தது. ஸோ அதுவுமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் a true incident. ஸோ வேட்டையன் பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த மாதிரியான படமா இருக்கும்? ஜஸ்ட் a few thing ரொம்ப ரிவீலிங் இல்ல. See, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த டிஜே ஞானவேல் சொல்லும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அவரோட ரொம்ப இன்டெலெக்சுவலா, ரொம்ப என்ன சொல்ல, ஒரு செரிப்ரலான ஒரு ஒரு அப்ரோச் இருக்கும். ஆனா அதே டைம்ல இது வந்து ஒரு ரஜினி படம் தான், அது ஒரு செலிப்ரேஷனான படம் தான். ஸோ செரிப்ரல் மீட் செலிப்ரேஷன். அது எப்படி இருக்குமோ அது அப்படி இருக்கும். பட் அந்த ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா ஒரு மெசேஜ் ஒரு படத்துல கொடுக்கணும், இது வந்து மக்களுக்கான ஒரு தேவை இந்த படத்துல இருக்கு, அதோட ஒரு பெரிய ஸ்டார் அவருடைய மாசையும் காட்டணும். இது ரெண்டையுமே வந்து மர்ஜ் பண்றப்போ ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்ல. ஆமா, ஐ திங்க் அவர் வந்து ஆஸ் அ என்ன சொல்றது, ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் அவருக்கு அந்த கேள்வி கேட்கறது, ரிசர்ச் பண்றது வந்து அவருக்கு ரொம்ப இயல்பா வரக்கூடிய விஷயம். ஸோ ஒரு ரஜினி சாரோட ஆடியன்ஸுக்கு என்ன தேவைன்னு அவர் ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டாரா என்ன? கண்டிப்பா. ஸோ அந்த ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தணும், அதே சமயம் அவர் நினைச்ச ஸ்டோரியும் சொல்லணும். அது ஐ திங்க் அவங்க 2 பேரும் ஒரு halfway மீட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த ஒரு ஸ்டைல் மன்னன் மீட்ஸ் லைக் ஒரு செரிப்ரல் பர்சன். அதை எப்படி அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் எப்படி ஆகுமோ
அதுதான் வேட்டையன். ஓகே ஓகே. ஸோ இத்தனை இயர்ஸ் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க, நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய டைம் பீரியடில் அந்த ஆக்டிங்கான அந்த கிராஃப் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் அடைஞ்சிருக்கு. அதாவது ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து தங்களை வந்து ரொம்ப மெனக்கடுறாங்க. முன்னாடி வந்து அந்த மெனக்கடல், அதாவது ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நடிக்கிறாங்கன்றது ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிடும். பட் இன்னைக்கான அந்த மெனக்கடல் அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஸோ எவ்வளோ பேஷனேட்டா இன்னைக்கான பீப்புள் வந்துட்டு இருக்காங்க நடிக்க? கண்டிப்பா ரொம்ப பேஷனேட்டா தான் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆளுங்க வராங்க. ஒரு கேரக்டர் கொடுத்தானா அது சும்மா ஒரு கேரக்டரா பண்ணிட்டு போகாம அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் நம்மளால என்ன ஆட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு ஒரு கியூரியாசிட்டி, அந்த ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ், அந்த ஒரு புத்தி, அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க பண்றாங்க. எவ்ரிபடி இஸ் லைக் தட். இப்போ சமீபத்தில் வந்து எல்லா படங்களையும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு படமே நம்மள அவ்வளோ வந்து இப்படி படமா, இப்படியான ஒரு ஸ்டோரியா, இப்படியான ஒரு நடிப்பா. இன்ஃபேக்ட் ஒரு படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுல நிற்கதே ஒழிய அந்த ஆக்டர் யார் பண்ணாங்கன்னு கூட ஒரு சில டைம்ல மறந்து போகும். ஏன்னா அந்த கேரக்டர் தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ தட் இஸ் அமேசிங். இது வந்து சினிமாக்கு ஒரு பெஸ்டான ஒரு டைம்னு நான் சொல்லுவேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இப்போ உங்களோட படங்கள், இப்போ இந்த ரீசன்ட் ட்ராக்ல வந்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான படம். ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஜா எடுத்துக்கலாம், சூர்யா சாட்டர்டே, எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் தக் லைஃப் இஸ் கமிங் அப். ஸோ பேக் டு பேக்ல இந்த மாதிரி படங்கள் இருக்கிறப்போ அந்த அந்த கதைக்கான விஷயம் ஒன்று இருக்குல்ல. ஸோ நீங்க வந்து என்ன மாதிரியான ஸ்டோரியை தேர்ந்தெடுத்து போறீங்க, இல்ல உங்களை அந்த மாதிரி ஸ்டோரிகள் தேர்ந்தெடுக்குதா? டெஃபினெட்லி என்ன தான் தேடி வருது. பிகாஸ் இப்போ நான் ஒரு நியூ ஆக்டர் கிடையாது. ஸோ இவங்களால என்னென்ன கேரக்டர் பண்ண முடியுங்கிற ஒரு பாடி ஆஃப் ஒர்க் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு புது டிரெக்டர் ஒரு கதை எழுதும்போது அவங்களுக்கோ அவருக்கோ இந்த கேரக்டரால இவங்களை காஸ்ட் பண்ண இந்த கேரக்டருக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஐ திங்க் ஐவ் மேனேஜ் டு கிரியேட் தட். என்னால் ஓரளவுக்கு நல்லா பண்ணி இது பண்ண முடியும், கன்வின்ஸ் பண்ண முடியும்ட்டு நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் அது இட்ஸ் பிகம் அன் ஆர்கானிக் ப்ராசஸ். இனிமே எனக்கு என்ன ஒரு ஆசைனா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி டைப் காஸ்ட். பண்ண மாதிரியே அந்த கேரக்டர்ஸ் மறுபடியும் பண்ணுறதுல எனக்கும் இஷ்டம் இல்லை, ஆடியன்ஸுக்கும் பார்க்கறதுக்கு பிடிக்கும். ஐ வாண்ட் டு வெரைட்டி. அது மட்டும்தான். அது சின்ன கேரக்டரா, பெரிய கேரக்டரா, சின்ன படமா, பெரிய படமா, புது டிரெக்டரா, ரொம்ப சீசன்டான டிரெக்டர், அதெல்லாம் இதே கிடையாது. So there are all sorts of movies that I want to do. So ஸ்வேதா அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இருக்கும். Very smart. Shweta is definitely a very strong character. இதுல எல்லாமே ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் தான் வேட்டையன்ல. யாருமே எதுக்குடா இவங்க வந்துட்டு போனாங்க, இவங்களுக்கு தேவையே இருக்குல்லையே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. எல்லா கேரக்டருக்குமே அவங்களுக்கு பண்ண வேண்டியதான ஒரு விஷயம் இருக்கும், அதை அழகா வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே ஓகே. ஏன்னா நாங்க ஸ்வேதாவோட கிளிம்ஸ் பார்த்தப்போ எங்களுக்கு வந்து அது ரொம்ப புரிஞ்சுக்க முடியல. அதாவது இப்போ துஷாராவுடைய கேரக்டர் பாக்குறப்போ ஓகே ஹி இஸ் a டீச்சர் அப்படின்ற ஒரு பிரேக் டவுன் ஒன்னு நடக்குது. அப்படியா? இல்ல பாக்குற டீச்சரா அந்த மாதிரி தெரியுது. ஓகே ஓகே. பட் ஒன்னு தெரியுது. சோ ஒவ்வொரு கேரக்டர், பட் ஸ்வேதாவோட கேரக்டர் பாக்குறப்போ எங்களால புரிஞ்சுக்க முடியாத ஒரு கேரக்டர் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த மாதிரி காட்டுனாங்க. பட் அந்த ஒரு கேரக்டர் வந்து புரிஞ்சுக்க முடியல. அவ்வளோ ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்டா அந்த கேரக்டர் வந்து இருக்கு. இவங்க ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களா இல்ல அதர் சைட்ல இருக்கிறவங்களா புரிஞ்சுக்க முடியல. ஆமா, அதுதான் வேணும். 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிடும். 10 நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரு ஸ்வேதான்ட்டு. ஓகே ஓகே. அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் புது ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து நடிப்புக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ ஆர் அபவுட் பி அ ஜட்ஜ் இன் ரியாலிட்டி ஷோ இல்லையா, மக நடிகையில போறீங்க. ஸோ அங்க நீங்க கண்டஸ்டன்ஸ் பாக்குறப்போ அந்த ஆக்டிங்கான அந்த லவ் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு? இன்னைக்கு ஒரு ஒரு ஃபயர் இருக்கும்ல நிறைய பேருக்கு, அது என்னைக்குமே இருந்திருக்கு. இப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் கிடைக்குது. இப்ப இருக்கிற சோஷியல் மீடியாவோ, இப்ப இருக்கிற இந்த மாதிரி டிவி சேனல்ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ அன்னைக்கு இருக்கல. பட் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆக்டர், ஒரு நடிகன், ஒரு பாடகி, ஒரு டான்சர் எல்லாமே எக்காலத்துலயுமே இருந்திருக்கு. அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னைக்கு அதிகமாயிருக்கு, அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் தான் ஆயிருக்கு. அண்ட் ஐ திங்க் இப்போ வேற ஒரு ஆள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. நம்மளே ஒரு குட்டி கேமரா வச்சுட்டு நம்மளே ரீல்ஸ் பண்ணி, நம்மளே ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி எல்லாம் பண்ணி நம்மளே போட்டுக்கலாம், நம்மளே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு we are self reliant. So that's an amazing space to be. And டேலண்ட் இப்படி குமிஞ்சு கிடக்கு. ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இங்கே இந்த ஷோலேருந்து அந்த ஷோலேருந்து இந்த ஷோலேருந்து எல்லாரையும் சிங்கர்ஸ் கிடைக்கும், இந்த ஷோலேருந்து அந்த ஷோலேருந்து ஆக்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இட்ஸ் சச் அ என்ன சொல்கிறது, அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்ட் ஆகிடுது. ஃபுல்லாக ஓப்பன் அப் ஆகிருக்கு, எல்லாருக்கும் அவைலபிள் ஆகிருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆசம் ஆசம். அண்ட் வேட்டையின் பொறுத்த வரைக்கும் யாரோட உங்களுக்கு காம்பினேஷன் இல்லை? அமிதாப் பச்சன் சாரோட. ஒருத்தர் மட்டும்தான் இல்லை? ஒருத்தர் மட்டும்தான் நான் சொல்லல, பச்சன் சாரோட காம்பினேஷன் இல்ல, அவ்வளவுதான். ரிக்ரெட் பண்றீங்களா? இல்ல
ரெக்ரெட் பண்றீங்க? கண்டிப்பா ரிக்ரெட் பண்றேன். இன்ஃபேக்ட் நான் கேட்டேன், ஞானவேல் சார் கிட்ட கேட்டேன், எப்படியாவது ஒரு சீன்லயாவது என்ன எழுதி சேர்த்துருங்க, நான் ஓரமா உட்காந்துக்கிறேன், டயலாக் கூட தேவையில்லை எனக்கு, ஓகே. ப்ளீஸ் அவரை மீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமே. மீட் பண்ணிருக்கேன், பட் அவரோட ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமேன்னு கேட்டேன். அவரும் ட்ரை பண்ணாரு, டெஃபினெட்லி ட்ரை பண்ணாரு. பட் பிகாஸ் ஆஃப் அதர் ஆர்டிஸ்டோட டேட்ஸ் கிடைக்காததுனால நான் மட்டுமா அங்க இருக்கிறது அங்க வந்து லாஜிக்கலா படல. ஓகே. ஸோ அதனால அவர் அந்த ஒரு ஆர்டிஸ்டும் இருந்திருந்தாங்கன்னா நானும் அங்க இருந்திருக்க முடிஞ்சிருக்கும். ஓகே. பட் இல்லாதனால முடியல. ஓகே ஓகே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சூப்பர் ஸ்டார், வேட்டையன்ல சூப்பர் ஸ்டாரை தவிர்த்துட்டு ஏன் அபிராமி வேட்டையன் சூஸ் பண்ணாங்க? Gnanavel sir is a huge reason. Laika is a huge reason. And Shweta as a character is also a huge reason. நான் பண்ணாத கேரக்டர்னா அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக பட்டது எனக்கு. அண்ட் திஸ் ஹோல் ஸ்டார் காஸ்ட், ரஜினி சார் மட்டுமே இல்லை, எவ்ரிபடி திஸ் தடுக்கி விழுந்தா ஒரு பெரிய ஸ்டார் இருக்காங்க. பாத்பாசல் கூட எல்லாம் நடிக்க முடியறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா. Everything. அது அந்த அந்த கிராஃப் நம்ம பேசிட்டு இருந்தோம், ஆக்டர்ஸோட கிராஃப். இப்போ ஃபஹதோட கிராஃபே நம்ம பாக்குறப்போ இட் வாஸ் டிஃப்ரெண்ட். மேபி அவருக்குள்ள இருந்தது அதை ஐடென்டிஃபை பண்ணாம விட்டுட்டாங்களா, இல்லைன்னா அவர் அதை மெருகேத்திட்டாரு? நீங்க என்ன பாக்குறீங்க ஒரு ஆக்டர்? அவர் நல்லா மெனக்கெட்டு இருக்காரு. அவரே வந்து அவர் தேர்ந்தெடுத்த கேரக்டர்ஸ் அந்த மாதிரி, அவரோட அந்த கூட இருக்கிற அந்த ஒரு குரூப், ஒரு கூட்டணி இருக்கு இல்லையா, அதே அந்த மாதிரி. ஸோ அமைஞ்சது. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ புட் இன் அன் எஃபர்ட். அவர் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போது அவ்வளோ மெனக்கட்டு அந்த மேனரிசம்ஸ் மாற்றுறதாகட்டும், இல்லை அந்த பாடி லாங்குவேஜ் மாற்றுறதாகட்டும், ஹேர் ஸ்டைல் மாற்றுறதாகட்டும், எல்லாமே பண்ணி ஹீ இஸ் ரியலி அந்த கிராஃப்ட்டுக்கு அவர் சொந்தமாகவே அர்ப்பணிச்சிருக்காரு. ஹீஸ் ஜஸ்ட் சரண்டர்ட் டு த கிராஃப்ட். ஸோ ஹீஸ் புட் இன் அ லாட் ஆஃப் ஒர்க். அது டெஃபினெட்லி சொல்லாமல் இருக்க முடியாது. அண்ட் ஹீஸ் blessed with so much talent also. Talent இல்லைன்னா எவ்வளோ மெனக்கட்டாலுமே அது ஓரளவுக்கு தான் போக முடியும். ட்ரூ. ஓகே. ஸோ உங்களுக்கு மேனிஃபெஸ்டிங் போர்டு இருக்கா? மேனிஃபெஸ்டிங் போர்டு இல்லை, பட் ஐ ஸ்பீக் இட் அவுட் அண்ட் ஐ பில்ட் இட் இன்டு மை மெடிடேஷன் ப்ராக்டிஸ். ஓகே. ஏதாவது இப்போ ரீசெண்டா இதுவே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் as I said அந்த இன்டர்வியூல நான் சொன்னேன் இல்லையா, ரஜினி சாரோட ஒர்க் பண்ண போறேன், நடக்கும் அப்படின்னு சொன்னது ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய எனக்கு நடந்திருக்கு. ஃப்ரம் ஸ்மால் திங்ஸ் டு நான் ரொம்ப சோகமா இருக்கும்போது, ஓ அப்படி யாராவது ஒருத்தருங்க என்ன கூப்பிடக்கூடாது அப்படின்னு தோணும்போது நான் நினைச்ச ஒருத்தர் என்ன கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. for sure. லாங் பேக் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, யூ வாண்டட் டு ஒர்க் வித் விஜய் சார் அப்படின்னு சொல்லி. I still want to work with Vijay sir. I hope he doesn't stop acting. அது நிப்பாட்ட கூடாது அவரு. But obviously he's gonna stop இல்ல. You think so? எனக்கு என்னமோ I still hope he won't. அப்படியா? Keep my fingers crossed. கண்டிப்பா நீங்க நடிக்கணும்ன்றதுக்காகவே. ஆமா, நான் நடிக்கிறதுக்காகவே அவர் நிப்பாட்ட கூடாது, நிப்பாட்ட மாட்டாரு அப்படி நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன். ஓகே. I still want to work with him. Yes. Okay. But அது வந்து ஒரு வேக்கண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒவ்வொரு டைம் பீரியடுக்கு அப்புறம் ஒரு ஆக்டருக்கு அப்புறம் ஒரு ஆக்டர் will come இல்லையா? See, ஒவ்வொருத்தங்க he has crossed over a certain ஒரு லெவல். அவரை ரிப்ளேஸ் பண்ணறதுக்கு யாரும் வர முடியாது. அவர் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு இடம் இருக்கு. Just like there is no other superstar, there can never be another superstar, there can never be another உலகநாயகன், there can never be another Vijay sir. அந்த மாதிரி ஒரு தாண்டி வந்தாச்சுன்னா அந்த ஸ்பாட்டை ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அவரை மாதிரி ஆகணும்னு நிறைய பேர் வருவாங்க. அண்ட் தட் இஸ் த பியூட்டி தட் தே கிரியேட். பிகாஸ் ஒருத்தரை பார்த்து ஒரு 10,000 பேர் வராங்க பார்த்தீங்களா, தட் இஸ் அ பவர் அவங்களோட. ட்ரூ. ஸோ ஓவரால் வேட்டையன் பொறுத்த வரைக்கும் வேட்டையன் வந்து என்ன ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கும்? 10ஆம் தேதி பார்க்கலாம். It is a very sensible movie. The ரஜினி சாரோட மூவிஸ்லேயே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவியாக தான் இருக்க போகுது. டெஃபினெட்லி அது அவரே சொன்னார், ஆடியோ லான்ச்சில் அவரே சொன்னார். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ரஜினி ஆடியன்ஸுக்கு வந்து என்ன தேவையோ அது எல்லாமே இதில் இருக்கு. பட் அதுக்கு தாண்டி கொஞ்சம் விஷயங்களும் இருக்கு. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி ஃபவுண்டேஷனும் இருக்கு. ஓகே. சோ அத தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். அத தவிர வேற எதுமே சொல்ல மாட்டீங்க. டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஓகே, awesome. So good to have you here, ma'am. Actually I think we had a great time. Thank you, Bharat. கண்டிப்பா வேட்டையன் வந்து ஒரு பிளாக்பஸ்டரா மாற போகுது. Thank you. Without any doubt. So Laika Productions presents சுபாஷ் கரன்ஸ் வேட்டையன் October 10th ரிலீஸ் ஆகுது. மறக்காம தியேட்டர்ஸ்ல பாருங்க. Thank you, ma'am. Thank you, Bharat. All the best. Thank you.